ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் மார்க்கெட் வித் சலாவுதீன். 1969 பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அந்த கம்பெனி தான் வந்து டிட்டர்ஜென்ட்டில் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சைக்கிளில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, டிட்டர்ஜென்ட் 15 ரூபாய்க்கு வந்து வீடு வீடாக போய் வித்துட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இவர் 15 ரூபாய்க்கு வந்து டிட்டர்ஜென்ட் வித்துட்டு இருக்காரு சைக்கிளில் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அது வந்து அவர் பொருட்படுத்தவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணார்னா, ₹1 டிட்டர்ஜென்ட் கொடுத்துட்டு இருந்தார். ₹1 சேஷல். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு மார்க்கெட்டில். அப்போ யாருமே பண்ணாதது அவர் மட்டும்தான் பண்ணியிருந்தார். அதுதான் வேறு யாரும் இல்லை, கர்சன் பாய் பட்டேல். அவர் தான் பார்த்தீங்கன்னா நிர்மா அப்படின்ற ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரை வந்து உருவாக்குனார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்கூல் டீச்சராக இருந்தார் குஜராத்தில். காலையில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலைக்கு போயிடுவார். ஈவினிங்காக வந்துட்டு இந்த பவுடர்ஸ்லாம் அவரே கையால் செஞ்சு வீடு வீடாக சைக்கிளில் போய் வித்துட்டு இருந்தார். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த குவாலிட்டின்ற ரொம்ப பிடிச்சனால அவங்க வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து வீடு வீடாக எல்லா வீட்லேயும் வந்து நிர்மா வந்து நல்ல ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எம்பிஏ இன்வெஸ்டர் இல்லாமல் அந்த ஒரு பிராண்டை வந்து ஒரு ராஜ்யமாக ஆக்கி அது வந்து நிப்பாட்ட வச்சாங்க. அப்போ பார்த்தோன்னா அதே பிராண்டு வந்து 1990 வரைக்கும் சோப்பு, அப்புறம் பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அந்த சிமெண்ட்ஸு எல்லாத்துலேயும் அவங்க இறங்க ஆரம்பித்தாங்க. மக்கள் வந்து எல்லாருமே அதை விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, நல்லா பறந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி ஒரு டைமில் வந்து கீழேயும் வந்து இறங்கி விழுந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த கம்பெனியில் வந்து சரியான ஒரு விளம்பரம், டிவி விளம்பரம் பண்ணலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க பிஸ்னஸுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை மார்க்கெட்டில். ஏன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா வீல்ஸ், அப்புறம் ஏரியல் போன்ற கம்பெனிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து குளோபல் லெவலில் இருக்க கம்பெனி அவங்க எல்லாருமே வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஒரு லாஸுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம வந்து சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபெயிலியரையும் வந்து அனுபவிக்க, பெரிய பெரிய பிராண்டே வந்து பெரிய சக்ஸஸ் அடையும் போது பெரிய ஃபெயிலியரையும் அடையணும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. பாதையை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கவும் செஞ்சாகணும். கர்சன் பாய் பட்டேல் வந்து நமக்கு எப்படி பூமியிலேருந்து வானத்துக்கு பறக்கணும்னு மட்டும் காமிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கு திசையை மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம திசையை எப்படி மாற்றிக்கிறதுன்னு வந்து விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. தேங்க்யூ.